எந்த ஒரு நிறுவனத்திற்கோ தனிநபருக்கோ அல்லது அரசு சாரா அமைப்புக்கோ என்பிகே எனப்படும் சிறப்பு வாகன எண் பதிவுகளை போக்குவரத்து அமைச்சர் தற்போது வெளியிடுவதில்லை. மேற்கண்ட தரப்புகளுக்கு லாபத்தை கொண்டுவரும் நோக்கிலான அந்நடவடிக்கையை அமைச்சு ஆதரிப்பதில்லை. 2022ஆம் ஆண்டு அமைச்சரவை செய்த முடிவுக்கு ஏற்ப இது அமைவதாக போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ அஸ்பி அபிபுல்லா கூறினார். சிறப்பு வாகன பதிவு எண் பட்டைகளை வெளியிடுவதில் சாலை போக்குவரத்து துறை கடைபிடிக்கும் வழிகாட்டிகள் குறித்து மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். இவ்வேளையில் 2023ஆம் ஆண்டில் இருந்து என்பிஐ எனப்படும் பிரத்யேக வாகன பதிவு எண் பட்டை விற்பனை அறிமுகம் கண்டதில் இருந்து 110 மில்லியன் ரிங்கெட் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த என்பிஐ எண் பட்டைகளை ஏலத்தில் எடுக்க ஜேபிஜே இபிட் செயலி வாயிலாக விண்ணப்பிக்க முடியும். கிடைக்கும் வருமானம் மத்திய அரசின் ஒருங்கிணைக்கப்பட்ட நிதியில் சேர்க்கப்படும் என்றார் அவர். அதன் ஒரு பகுதி மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் துணை அமைச்சர் கூறினார்.